வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் வருகை தந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து ஒரு 3.5 கோடி ஒதுக்கி இந்த பில்டிங் புது கட்டடம் வந்து திறந்தாங்க. அதுக்குள்ள வந்து எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெறும் கட்டடத்தை வந்து திறக்கக்கூடாது, நாங்க கேட்ட மாதிரியே மருத்துவர்களை நியமிக்கணும், போதுமான அளவு மருத்துவ உபகரணங்களை நியமிக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் திறப்பு விழா நடத்தணும். அதையும் மீறி நீங்க திறப்பு விழா நடத்தினா நாங்க கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்லி இந்த தொகுதி நிலக்கோட்டை தொகுதியோட எம்எல்ஏ பார்த்து மனு கொடுத்தோம். அவரும் அமைச்சாரு, நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், அப்படி நடத்துறதுக்கு நானே எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பிதான் நாங்க வந்தோம். அரசுக்கு எதிராக போராடணும்ன்ற மனநிலை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் ஒண்ணுதான், நாங்க எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நாங்க மக்கள் பிரதிநிதி தான். ஆனா இந்த போராட்டத்தை நோக்கி இந்த அரசாங்கம் தான் தள்ளுது எங்களை. நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இப்போ நாளைக்கு விஜய் பிறந்த நாளுக்காக புதிய கட்டிடங்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக திறக்கிறாங்க. அதில் ஒரு கட்டிடமாக வந்து வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் ரொம்ப தாமதமாக முந்தா நாள் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இமிடியேட்டாக எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக நாங்களும் வந்து முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எல்லா அனுமதியை வாங்கி போஸ்டரு, நோட்டீஸு, பேனரு எல்லாமே வந்து பண்ணி மக்களை பூரா வர சொல்லி ரெடியாக இருக்கிறோம். காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு நிகழ்ச்சி நடத்துகிற அதே இடத்துல உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது நடத்திக்கிங்க, அல்லாட்டி வேறு ஒரு நாளில் நடத்திக்கிங்க, இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான அனுமதியை, ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ள நல்லா வாழைமரம்லாம் கட்டி இந்த கட்டிடத்தை திறப்பு விழாவுக்கு என்ன தேவையோ அதில் அரசாங்கம் மும்முரமாக இருக்குது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்கு ஆதரவாக இல்லை.